the way you understand, எப்படி நம்ம அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னா, யூ ஹேவ் டு ஒவ்வொரு போர்ஷன் ஆஃப் த கொஸ்டினையும் பார்த்து யூ ஹேவ் டு டிஸ்கஸ். in a couple of weeksல நம்ம வந்து we'll start doing some mini projects and all that. அதனால maybe we will do it in teams, right? So இன்னைக்கு கிளாஸ்ல வந்து use that as an opportunity to talk in the class. கொஞ்சம் பேர் பேசுறீங்க, கொஞ்சம் பேர் கரெக்டா இருக்கு. அன்லெஸ் உங்க பேசுறீங்க நான் கேட்கலன்னா நீங்க ரொம்ப கரெக்டா இருக்கீங்க. ஸோ எல்லாரும் ட்ரை அண்ட் கான்ட்ரிபியூட். நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கு, ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டிஸ்கஷன். இல்லையா? இட்ஸ் லைக் கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போனீங்கன்னா மீட்டிங் மாதிரி. மீட்டிங்ல வந்து நம்ம கரெக்டாவே இருக்கக்கூடாது. அந்த மீட்டிங்ல வந்து நம்ம எதனா டிஸ்கஸ் பண்ணாங்க, நமக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ அதை கேட்கணும், நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்னவோ அதுவும் நம்ம சொல்லணும். ஸோ இன்னைக்கு கிளாஸை வந்து அது மாதிரி ட்ரீட் பண்ணி கொஸ்டின் கேளுங்க ஆர் ஆன்சர் சொல்லுங்க, whatever your contribution is. Okay, ready? Okay, ma'am. Kadresh, நீங்க ரெடியா? Yes, ma'am. ஷேர் பண்ணுங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. Okay. Okay, read பண்ணுங்க question. Okay, I can see the screen. Okay, read பண்ணுங்க. Write an app for the cafe, calculate the sales for the day. Use a function to calculate each customer's sales. Also use the functions to restock the supply of the item. If the supply goes down 20%, the original 20% of the original supply. Print how many times the supply is restocked. Also print the total numbers of items sold. Okay. Previous homework had instructions for running a cafe. You can use that as a starting point. Okay. So இந்த வந்து இந்த question வந்து if you think about it, நீங்க ஒரு cafe ஓனரா இருந்தா என்னெல்லாம் பண்ணும்? So that's how this question is designed. சரியா? இது வந்து nothing specific. நம்ம ஒரு கடை நடத்துறோம்னா கடைனா என்னென்ன இருக்கும், என்னென்னலாம் பண்ணுவாங்க ஒரு ஓனரா இருந்தா. that is the thinking that I'm trying to bring here. சரியா? ஸோ கடைன்னு சொன்னா ஓகே, கொஞ்சம் இந்த ஹோம்ஒர்க்கு அப்போ முன்னாடியே ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன் இல்லையா, முன்னாடி ஒரு கேஃபே ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த ஹோம்ஒர்க் யாருக்கு ஞாபகம் இருக்கு? Who can tell me what that other homework was? யாருக்கும் ஞாபகம் இல்லையா? சரி, கடைன்னா என்னென்ன இருக்கணும்? ஒரு கடைன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்கன்னா, நீங்க தான் ஒரு கடைக்கு ஓனர்னா கடையில எப்படி எல்லாம் அந்த கடையை ரன் பண்ணுவீங்க? Anybody? ஸ்டாக் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஓகே, மத்தவங்க கிட்ட போகாம என்னோட ப்ராஃபிட் நான் பார்க்கணுன்றதுக்காக ஏதாவது ஆஃபர் கொடுப்பேன். அதுலயும் எனக்கும் ப்ராஃபிட் இருக்க மாதிரி அவங்களுக்கும் வர மாதிரி ஏதாவது ப்ராஃபிட் ஆஃபர் ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணுவேன். சரி, ஃபர்ஸ்ட் so starting up the based on the other homework also, நம்ம கடைன்னா ஃபர்ஸ்ட் கடையில என்ன விற்க போறோம், என்ன கடைன்னு தெரியணும் இல்லையா? எஸ் மேம். ஓகே, ஸோ நம்ம அந்த பழைய இதுல போட்டிருந்தோம், பழைய ஹோம்ஒர்க்ல you guys remember, இதெல்லாம் வடை கிடை எல்லாம் அந்த கடைகள்லாம் போட்டோம் இல்லையா? ஸோ யூ ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் என்ன விற்க போறோம், எவ்வளவு ஈச், இதோட காஸ்ட் எவ்வளவு, ரைட்? வடை எவ்வளவு,
புடவர் எவ்வளவு, சாண்ட்விச் எவ்வளவு, ரைட், அது வைக்க போறோம். அப்புறமா எவ்வளவு வச்சிருக்கோம், 10 வடை இருக்கா, 100 வடை இருக்கா, ரைட், அதெல்லாம் சம் ஆஃப் த பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கடையில வச்சிருக்கோம், ரைட். ஸோ கடை விற்கும் போது நமக்கு இதுல நான் ப்ராஃபிட் பத்தி கேட்கல. ஸோ இந்த கொஸ்டின் ஒன்லி டாக்ஸ் அபவுட் த சேல்ஸ். ஸோ சேல்ஸுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சேல்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிறத விற்கிறது, ப்ராஃபிட் வந்து விற்கிறதுல நமக்கு என்ன கிடைக்குது. ஸோ சேல்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும், ப்ராஃபிட் கால்குலேட் பண்றதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? சம் ஆஃப் யூ ஆர் பிஸ்னஸ் கிளாஸ் எடுக்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த ப்ராப்ளத்துல சேல்ஸ்க்குன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் நான் வச்சிருக்கணும், ப்ராஃபிட்டுக்குன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் நான் என்கிட்ட இருக்கணும். Anybody else? Again, class, everybody needs to talk. நான் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தர் பேரா சொல்லிட்டு இருக்க முடியாது. Just contribute. சொல்லுங்க. மேம் சேல்ஸ்னா எவ்வளவு குவாலிட்டி சோல்டா இருக்கு அண்ட் அதோட காஸ்ட், அது ரெண்டு தேவைப்படும் மேம். ப்ராஃபிட் அப்படின்னா சேல்ஸ் அமௌண்ட்டும் நாம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த அமௌண்ட் தேவை. ப்ராஃபிட் கால்குலேட் பண்றதுக்கு நம்மளோட எக்ஸ்பென்சஸ் என்னன்றது தெரியும், ரைட்? ஸோ ஒரு கடையில எக்ஸ்பென்சஸ் என்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும்? somebody else keep taking turns, okay? என்ன பேசுவீங்கன்னா then somebody else take turn. ஸோ எக்ஸ்பென்சஸ் சொல்லும்போது என்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ்? இது அந்த லிஸ்ட் இருக்குங்க, குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டியோட இதெல்லாம் தேவைப்படுங்க. ஒவ்வொரு ஐட்டமோட குவான்டிட்டி எவ்வளோ, அந்த இது. So the question, என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, நம்ம ப்ராஃபிட் கால்குலேட் பண்றது அப்படின்னா இருந்ததுன்னா என்ன, நம்ம கடையை இந்த சமயம் என்ன சொன்னாங்க, ஸோ ப்ராஃபிட் கால்குலேட் பண்றோம், நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளவு ஜாஸ்தி வந்தது. ஸோ நம்ம செலவு பண்றதுக்கு என்னென்ன இதெல்லாம் வரும், வாட் ஆல் மேக்ஸ் ஒரு கேஃபேயோட எக்ஸ்பென்சஸ்ல என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ், கடை ரன் பண்றதுக்கு என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் இருக்கு? எம்ப்ளாயி சேலரி மேம். எக்ஸாக்ட்லி. காஸ்ட், அப்புறம் நம்ம இது காஸ்ட் பிரைஸ் மேம், இது வெளிய இருந்து வாங்குவோம் மேம். கரெக்ட். அந்த எக்ஸ்பென்சஸ் மேம். அதுக்கப்புறமா இது அந்த மெட்டீரியல்ஸ் மேம், அங்க யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் அந்த இது இருக்கும் மேம். அது வந்து டோட்டலா இருக்கும் மேம். கரெக்ட். பர்டிஷுக்கு இருக்காது. கரெக்ட். அப்புறம் ஷாப்போட ரெண்ட், ஷாப்போட லைட், எலக்ட்ரிசிட்டி, அதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அப்படிலாம் நிறைய இருக்கு. நம்ம ஸோ when you run a shop, you have so many things. இந்த பர்டிகுலர் ஆப்புக்கு நம்ம we are only going to focus on the sales. எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, எத்தனை குவான்டிட்டி ஆஃப் ஈச் ஐட்டம் நம்ம விற்றோம், அதுக்கு எவ்வளவு வந்தது. That's all. Okay. So we are going to keep the focus of இந்த ப்ராப்ளத்தோட focus is very limited. இவ்வளவுதான் பண்ணிப்போம், சேல்ஸ் மட்டும்தான் பார்க்க போறோம். அது இந்த சேல்ஸ்க்கு பண்ணும்போது ஓகே, அதர் தேன் திங், கடையில இப்போ வடகை விற்றாங்கன்னா, வடையை மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம கடையில என்னென்ன ஆகும், காலையில ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் என்னென்ன ஆகும், வடை ரிலேட்டட் சமாச்சாரம் என்னென்ன பண்ணுவாங்க. ஜஸ்ட் கிவ் மீ தி ஆன்சர். இந்த கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. வடைன்ற ஒரு ஒரு ஐட்டம் இருந்ததுன்னா, நான் கடை வச்சிருந்தேன்னா அந்த வடைக்காக நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு? மாவு வாங்கணும் மேம். என்னது? மாவு வாங்கணும். ஸோ ரைட். ஸோ நம்ம வந்து இந்த அசம்ஷன் வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கோம். வடை எதர் இன்னொருத்தருக்கு கடையில் கேஃபே நார்மலி நாட் எவ்ரி கேஃபே they make their own. அவங்களே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் எனிவேஸ் நமக்கு வந்து ஓகே, வடையை வந்து ஸ்டாக், இனிஷியல் ஸ்டாக் வச்சுக்கிறோம் நம்ம இல்லையா. எதர் மாவுல இருந்து நம்மளே சுட்டுக்கலாம், இல்ல நம்மளே வாங்கி வச்சுக்கலாம். somehow we got the வடை. ஓகே, ஸ்டார்டிங் ஆஃப் த டேல 100 வடை வச்சிருக்கோம் நம்ம. அப்புறம் ஒவ்வொரு கஸ்டமரா வருவாங்க இல்லையா. So keep going. What happens to வர்றாங்க கஸ்டமர் வரும்போது, இப்போ அந்த ஸ்டாக்ல நமக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அதை வந்து
ஃபில் இது பண்ணுவோம் பண்ணோம் மேம். ஃபில் பண்ணணும் நம்ம. ஸோ 10 மணி வாக்கில் எல்லா வடையும் காலியா போயிடுச்சுன்னா எஸ் மேம். இப்போ வந்து அந்த நம்ம இப்போ மறுபடியும் அதை வந்து ஃபில் பண்ணுவோம். திருப்பியும் வடை இதை ஃபிட் வைக்கணும், இல்லைன்னா வரீங்கன்னா வாங்கி வைக்கணும். ஸோ வி ஹேவ் டு கீப் yes ma'am. இது. பட் 10 மணிக்குள்ள வித்துச்சுன்னா நமக்கு தெரியணும் எத்தனை வடை வித்துது, ஃபுல்லா காலியாகிற வரைக்கும் வெயிட் பண்றோமா, அந்த வடை 100 வடையில ஆரம்பிச்சது 0 வடை போற வரைக்கும் வெயிட் பண்றோமா, இல்ல 80 வடை வந்ததுமே ஓகே காலியா போகுது, நம்ம வெயிட் பண்ணி அடுத்த கஸ்டமர் வரும்போது காலியா போச்சுன்னு சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணாம ஒரு 20 வடை இருக்கும்போது திருப்பியும் வடை போட்டு வச்சிடலாம் நம்ம. ரைட்? அந்த மாதிரி தட்ஸ் வாட் தி ரீஸ்டாக்கிங் இஸ். அது எப்போ ரீஸ்டாக் பண்ண போறோம்? 0 வரைக்கும் வெயிட் பண்ணுமா? மேபி நாட். 0 ஆன பிறகு ரீஸ்டாக் பண்ணா அப்புறம் அடுத்து ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா இல்ல வடை காலியா போச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த வந்து குவான்டிட்டி காலையிலேயே வந்து கொஞ்சம் இருக்கும்போதே நம்ம வந்து அதை ரீஸ்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ரீஸ்டாக் பண்ணிடணும் நம்ம. சரியா? அதுக்கு தான் இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, எந்த குவான்டிட்டி அது 20% எப்போ வந்து குறையுது அப்படின்னா அப்போ வந்து ரீஸ்டாக் பண்ணணும். அந்த சப்ளை வந்து ஈச் ஐட்டமோட இந்த சப்ளை எந்த ஐட்டம் வந்து நமக்கு 20% குறையுதோ அந்த ஐட்டமோட சப்ளையை ரீஸ்டாக் பண்ணணும். ஓகே, கரெக்ட். அந்த 20%, ஓகே. Say that, look at the thing one more time. When the supply goes down to 20%, not okay, 100 இருக்குதுன்னா எப்ப ரீஸ்டார்ட் பண்ண போறீங்க? எந்த நம்பர் வரும்போது 20% எப்ப அப்ளை பண்ணுவீங்க? 80 ஆகும்போது, 80 வரும்போது. So goes, okay, that's why you have to read the if the supply goes down to 20% of the original supply. Original supply 100 na 20% of the supply என்னது? 20 இல்லையா? 100 இருந்ததுன்னா 20% of the supply என்னது? What is the 20% of 100? 20 இருக்குது, மிச்சம் இருக்குது. Simple question. What? கொஞ்சம் somebody has to, yeah. என்ன கேக்குறேன்னா, what is 20% of 100? What's the number? What is 20% of 100? of 100 என்னது? 20. ஆமா. So I'm saying when the supply goes down to 20%, not down by 20%. There is somebody has to mute their mic. It's பின்னாடி ரொம்ப சத்தம் இருக்கு. என்னடா பண்ற? ஒரு நிமிஷம். என் மைக் தான் நினைக்கிறேன். ஓகே. சார் என்ன கேக்குறேன்னா, உங்களோட சப்ளை 20% குறைஞ்ச உடனே இல்லை, 20%க்கு போனது டவுன் டு 20% ஆஃப் தி ஒரிஜினல் சப்ளை. அப்படி என்ன மீனிங்னா 20% தான் இருக்கு, விச் மீனிங் என்னோட 100 வடை இப்ப 20 தான் மிச்சம் இருக்கு. அப்படின்றப்ப கோ ரீஸ்டாக், நாட் 20% வித்ததும் இல்லை. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? 20% குறைஞ்சாலே ரீஸ்டாக் பண்றது ஐ திங்க் இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. ஜஸ்ட் கடையிலே யோசிச்சு பாருங்க. இப்பதான் 20% இருக்கு, ஸ்மால் அமௌண்ட் இல்ல, இவ்வளவுதான் வித்திருக்கு. அட்லீஸ்ட் 50% வித்தாதுன்னு திருப்பி ரீஸ்டாக் பண்ண முடியும். 20%க்கே ரீஸ்டாக் பண்ணிட்டே இருந்தோம்னா அப்புறமா மேபி நாட் குட் ஐடியா. ஸோ எனிவேஸ் தட் இஸ் ஜஸ்ட் டீடைல். ஸோ 20% வரைக்கும் வந்துடுச்சுன்னா, ஸோ இன் திஸ் கேஸ் அந்த 100 வடைன்றது 20 வடைன்னு ஆயிடுச்சுன்னா கோ ரீஸ்டாக் இட். தட் இஸ் ரீஸ்டாக். ரீஸ்டாக் பண்றதோட டெஃபினிஷன் அந்த கடையில. அப்புறம் என்ன பண்ணுவோம்? சேல்ஸ்ன்றதுனால இந்த கடையில எத்தனை தடவை அப்படி ரீஸ்டாக் பண்றோம் நம்ம பார்த்தோம். தட்ஸ் ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இல்ல. 10 மணிக்கு 20, காலையில 8 மணிக்கு கடை திறக்கிறாங்க. கடை திறக்கும் போது 100 இருக்குது. 10 மணிக்கு 20 ஆயிடுச்சு, ரீஸ்டாக் பண்றாங்க. 12 மணிக்கு திருப்பியும் 20 ஆயிடுச்சு, திருப்பி ரீஸ்டாக் பண்றாங்க. திருப்பி 3 மணிக்கு இன்னொரு ரீஸ்டாக் ஆயிடுச்சு, திருப்பி ரீஸ்டாக் பண்றாங்க. அப்படின்றப்ப கடை மூடும் போது எத்தனை தடவை ரீஸ்டாக் பண்ணிருக்காங்க? That's one thing we want to see. That's one of the questions. அது புரிஞ்சுதா? See how many times the supply was restocked. அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதான் மீனிங். புரிஞ்சுதா? சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் காலையில இருந்து இத்தனை இப்போ ஓடிட்டே இருக்கும். 20%க்கு
கீழே வரும்போது நம்ம ரீஸ்டாக் பண்ணிடணும். அந்த மாதிரி எத்தனை தடவை ரீஸ்டாக் பண்ணிருக்கோன்றத நம்ம ஷோ பண்ணணுமா இல்ல அது பிரைஸ் அதை அந்த print மாதிரி பண்ணு. ஷோ அதை print பண்ணு. அதை print பண்ணு. That's what it says. Print how many times Okay. the supply was restocked. Right? So Okay. ஈவினிங் 5-6 மணிக்கு தரும்போது எத்தனை தடவை திருப்பி பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது அவுட் சைட் ஆஃப் திஸ் கொஸ்டின். எதுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் தேவை? ஒரு கேஃபே ஓனருக்கு எதுக்காக எத்தனை தடவை ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஏன் நினைக்கிறீங்க அவங்க நீங்க? அவங்க நெக்ஸ்ட் டே வந்து சேல்ஸ் நம்ம எவ்வளவுன்னு பாக்குற மாதிரி. ஓகே, சேல்ஸ் இஸ் ஒன். அழகர்சாமி சொல்லுங்க. அழகர்சாமி, நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து குவான்டிட்டி வந்து வச்சுக்கிறது, சப்ளை வச்சுக்கிறது. ரைட். either next day or next similar day, நெக்ஸ்ட் எஸ் மேம். because maybe Saturday ரொம்ப சேல்ஸ் ஆகும். ஸோ சாட்டர்டே இவ்வளவு சேல்ஸ் ஆயிடுச்சு சொல்லி ஐ கேனாட், மேபி சண்டே நல்ல சேல்ஸ் ஆகும். இன்னைக்கு இப்படி ஆச்சு, நான் மண்டே ஐ கேனாட் ஹேவ் தி சேம் திங் பிகாஸ் மண்டே இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் சண்டே இல்லையா? சண்டே நிறைய பேர் வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சண்டேக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? இல்ல நெக்ஸ்ட் மேபி அன்னைக்கு பர்டிகுலர் டே வந்து ஒரு இதுதான் ஃபெஸ்டிவலா இருந்திருக்கலாம். ஸோ நிறைய பேர் வாங்கி இருந்திருப்பாங்களா இருக்கலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் when I'm in a similar situation, maybe I'll start my day with a 200 vada instead of 100 vada, or maybe I didn't restock at all. அப்படின்றப்ப ஓகே, நோ ரீஸ்டாக் வந்ததுன்னா மேபி I'll start the similar day with 50 vada, 60 vada something. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தேவைப்படும். அதனால தான் we are asking, okay, keep that information also. அதனால தான் அந்த கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டினை ரீட் பண்ணதுல நமக்கு ரீஸ்டாக்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, எத்தனை தடவை ரீஸ்டாக் பண்ணணும்ன்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இந்த ரெண்டு இதுக்கும் பண்றதுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது, கடை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும்? இந்த ரீஸ்டாக் பண்ணணும், வைக்கணும் அப்படிலாம் தெரியுதுன்னா என்னென்ன நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன்? மெனு தெரியும். ஓகே, எத்தனை ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்றது தெரியணும் நமக்கு. ஓகே, அப்புறம் அந்த ஐட்டம்ஸ்ல எத்தனை இருக்குன்னு தெரியும். எத்தனை வச்சிருக்கணும் நம்ம? இப்போ 100 சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி வாட் இஸ் அவர் சப்ளை, குட் சப்ளை, ஸ்டார்டிங் சப்ளை நம்ம எவ்வளோ ரீஸ்டாக் பண்ணும்போது எந்த இதுக்கு ரீஸ்டாக் பண்ண போறோம் அந்த நம்பரும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூ ஆல்ரெடி இன்னும் சோஃபா நம்ம பேசுனதை வச்சு நம்ம டிசைட் பண்ணியாச்சு, நமக்கு என்னென்ன இன்புட்னு நம்ம டிசைட் பண்ணியாச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி இட் நீட் சேல்ஸ் கேட்டிருக்கோம் நம்ம இல்லையா? கொஸ்டின்ல வந்து வாட் இஸ் த சேல்ஸ் அதுவும் கேட்டிருக்கோம் நம்ம. அப்படின்றப்போ எவ்வளவு வித்துதுன்னு தெரியணும். அப்போ காஸ்ட் நமக்கு தேவை. இந்த 3 இன்ஃபர்மேஷன் நமக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியணும். தட் ரைட்? ஸோ புரிஞ்சுதா? என்னென்ன இன்ஃபர்மேஷன், இன்புட் என்னென்ன, நாட் இன்புட், ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரோக்ராம்ல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வச்சிருக்கோம் நம்ம. ரைட்? எனி கொஸ்டின்ஸ்? வேற எதாவது இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கணுமா நம்ம? ஒவ்வொரு கஸ்டமரும் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, ஸோ அதை நம்ம வேணும். அது வந்து கரெக்ட். அது வந்து as the program runs நம்ம அது வந்து input. So there are a couple of things. First வந்து what is the starting information, நம்ம ப்ரோக்ராம்ல what is the starting information that நம்ம வச்சிருக்கணும்ன்றது, that is one. அப்புறம் what is the information நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது கஸ்டமர் கிட்ட, கடை ஆரம்பிச்சு கடை ஓடும்போது கஸ்டமர் கிட்ட இருந்து என்னெல்லாம் வரப்போகுது, எத்தனை கஸ்டமர்ஸ் வர்றாங்க, ஒவ்வொரு கஸ்டமர் என்ன கேட்குறாங்க, those are the things நம்ம கடை ரன் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வாங்குவோம் இல்லையா? that is something you get. அப்புறம் கடை முடிக்கும் போது நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்க, எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு, எத்தனை கஸ்டமர் வந்தாங்க, ஒரு கஸ்டமர் கிட்ட எவ்வளவு ஆச்சு, ஐ மீன் எல்லாருமே 10 ரூபாய் ரேஞ்சில தான் வாங்கிட்டு போனாங்களா, இல்ல 10 வடையை வாங்கிட்டு போனாங்களா, இல்ல நார்மலி யூ வாண்ட் டு சி. இந்த ப்ரோக்ராம்ல நான் அவ்வளவு டீட்டெயில்ஸ் போகல. பட் நிறைய நிஜமான கடைக்கு நீங்க ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே, கடையில எண்ட் ஆஃப் த டே நம்ம பார்க்கணும் எத்தனை பேர் வந்தாங்க இன்னைக்கு கடைக்கு. 50 பேர் வந்தாங்களா, 100 பேர் வந்தாங்களா, 1000 பேர் வந்தாங்களா, வந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு வடையா வாங்கிட்டு போனாங்களா, இல்ல வந்தவங்க நார்மலி 10 வடை 20 வடைன்னு வாங்கிட்டு போனாங்களா, இல்ல வடை வாங்கினவங்க எல்லாருமே காஃபியும் வாங்கினாங்களா. இந்த மாதிரி எல்லாம் நிறைய டேட்டா இருக்கு நமக்கு. அதெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணோம் பின்னாடி. I'm just giving you an idea of, நிஜமாவே நீங்க ஒரு கடை ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா, maybe one of you guys, whoever is looking for writing a project, நீங்க யாருன்னா ப்ராஜெக்ட் ஐடியா தேடினீங்கன்னா you can take running a cafe as a project.
பிகாஸ் எண்ட் ஆஃப் த டேல நீங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்கலாம். அந்த கேஃபே ஓனருக்கு ஒரு ரிப்போர்ட்டே கொடுக்கலாம். இன்னைக்கு சேல்ஸ்ல இத்தனை பேர் வந்தாங்க, இத்தனை பேர் வடை வாங்கினாங்க, இத்தனை பேர் வடையும் காஃபியும் வாங்கினாங்க, இத்தனை பேர் வடையும் கோக்கும் வாங்கினாங்க, இத்தனை பேர் கோக் மட்டும் வாங்கினாங்க. இந்த மாதிரி எல்லாம் டேட்டா கொடுத்தா நெக்ஸ்ட் டே ஆர் அந்த கடை ஓனருக்கு இட் வில் பி ஈஸி ஃபார் தம் டு டிசைட் எந்த டைம் எந்தெந்த இதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், எந்தெந்த சாமான்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கணும், எந்த இதெல்லாம் நிறைய வாங்கி வைக்க வேண்டாம், எப்ப வந்து ரீஸ்டாக் பண்ணணும், 4 மணிக்கு மேல ரீஸ்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் யூ கேன் கிவ் டேட்டா. ஸோ திஸ் இஸ் ஆல் டேட்டா அனாலிசிஸ். இட் கம்ஸ் லேட்டர். சரியா? நம்ம ஃபியூச்சர்ல யூ கேன் லுக் அட் ஆல் தட். இந்த ஸ்டார்டிங்ல வந்து we are just starting to think about cafe problem. ஸோ ஆகர்சாமி நீங்க சொன்ன மாதிரி இன்புட் வந்து எந்த கஸ்டமர் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கிட்டே வாங்குவோம். ஓகே, நியூ கஸ்டமர் இருக்காங்க, எத்தனை வடை வேணும், எத்தனை வட்டங்கள் வேணும், அது வந்து இன்புட் வாங்குறோம். நம்ம அவுட்புட் என்னெல்லாம் கேட்கிறோம், நம்ம என்னெல்லாம் அவுட்புட் கேட்டிருக்காங்க இந்த ப்ரோக்ராம்ல, என்னெல்லாம் அவுட்புட் கேட்டிருக்காங்க. somebody else tell me என்னென்ன அவுட்புட். அந்த கஸ்டமர் எவ்வளவுக்கு வாங்கிருக்காங்க அப்படி. Okay, somebody other than Alagasami, somebody who hasn't stocked yet. ஆமா, அது எத்தனை டைம்ஸ் ஒரு நாளைக்கு ரீஸ்டாக் பண்ணிருக்காங்கன்ற டீடைல். அது ஒண்ணு கரெக்ட். அப்புறம் அன்னைக்கோட சேல்ஸ் மேம் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது. டோட்டல் சேல்ஸ். எஸ் மேம். அப்புறம் so when I am also saying in line number 4ல print the total number of items sold அப்படின்றப்ப என்ன கொடுக்கணுமா, எத்தனை வடை, எத்தனை காஃபி, எத்தனை வடைகள். சரியா? தட்ஸ் ஒன் ஆஃப் தி திங்ஸ். இப்போதைக்கு நம்ம இது மட்டும் வச்சுக்கலாம். நம்ம டு கீப் திஸ் ப்ராப்ளம் சிம்பிள். இன்புட் வந்து ஓகே, யூ ஆல்ரெடி நோ ஸ்டார்டிங் ஆஃப் தி அப்ளிகேஷன் என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம டிசைட் பண்ணியாச்சு. அப்புறமா ஒவ்வொரு கஸ்டமர் கிட்டையும் நம்ம கேட்க போறோம் என்ன வேணும், எவ்வளவு வேணும்னு. அந்த டே முடிஞ்ச பிறகு எத்தனை ஐட்டம் சோல்வ் பண்ணியிருக்கோம், எத்தனை வடை சேல் பண்ணியிருக்கோம், எத்தனை தடவை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். வில் ஜஸ்ட் கீப் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ மட்டும். லெட்ஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் so much. எனி questions? ஓகே, யாரெல்லாம் இந்த கொஸ்டின் முதல்ல பார்த்துட்டு டவுட் இருந்ததோ அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா, இல்ல வேற எதுனா டவுட் இருக்கா? இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மேம் ஐ ஹேவ் அ டவுட். சொல்லுங்க. மேம் சப்ளை வந்து 20% கீழே போனதுக்கப்புறம் ரீஸ்டாக் பண்றோம்ல மேம், அது ரீஸ்டாக் பண்ணும்போது இப்போ 100 இருக்கு, அதுல 20 வந்துச்சுன்னா ஃபுல்லா ரீஸ்டாக் பண்ணுமா மேம்? லைக் திரும்பவும் 100 கொண்டு வரணுமா? Correct. That's what restock means. Yes. Okay. So it says when it's saying supply, if the supply goes down, restock the supply of the items. Yes, you restock it. In the ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம ரீஸ்டாக்கிங் இட் டு த ஒரிஜினல் சப்ளை. ஸோ ஸ்டார்டிங்ல எவ்வளோ 100ல ஆரம்பிச்சிருந்தோம்னா ரீஸ்டாக் இட் டு 100. ஸோ வில் கீப் ஆன் டூயிங் இட். Maybe one more thing I should add is what is remaining. Okay, so yes, restock it to the original supply. Okay. Any other questions? எல்லாருக்கும் ப்ராப்ளம். மெனு காமிக்கணும், அப்புறம் இன்புட் வாங்கணும், அப்புறம் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ். அதான் மேம். ஸோ ஓகே, ஸோ இது வந்து கடை ரன் பண்றாங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல இவ்வளோ வச்சிருக்கோம். கடை ஸ்டார்ட் ரன் பண்ணும்போது கஸ்டமர் கேட்டகரி தான். கஸ்டமர் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வரும்போது எது எத்தனை வேணும் முன்னாடியே கோட் எழுதி இருக்கோம். நம்ம எத்தனை வடை வேணுமா, வடை அது அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கினதும் ஒவ்வொரு கஸ்டமர் வந்த பிறகும் என்னென்ன பண்ணணும், இந்த உங்க ப்ரோக்ராம் என்னென்ன பண்ணணும், எதெல்லாம் செக் பண்ணணும், எதெல்லாம் கால்குலேட் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்றோம். எது நமக்கு அவுட்புட் சொல்லிட்டு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு கஸ்டமர் வந்துட்டு போனதும் என்னென்னலாம் பண்ணும் உங்க ப்ரோக்ராம்? கதிரேஷ் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து 10 வடை வாங்கி போறாங்க, என்ன பண்ணோம்? இப்போ வடை, கோக், காஃபி 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி. இப்போ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து ஒரு 5 வடை, ஒரு கோக், ஒரு காஃபி வாங்குறாங்கன்னா நம்ம கிட்ட 3மே 100 இருந்துச்சுன்னா
ம். 5 வடையிலனா நம்ம 100 வடையிலேருந்து 5 மைனஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கோக்லயும் ஆமா. 1 மைனஸ் ம்ஹும். பண்ணிக்கணும். காஃபி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் வேற என்னென்ன கால்குலேஷன் பண்ணணுமோ பேஸ்ட் ஆன் இந்த கொஸ்டின்ல என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்களோ அதுக்காக வேற என்ன பண்ணணுமா? அந்த வாங்கின வடை கோக் காஃபியோட ரேட்டு கால்குலேட் பண்ணணும். கரெக்ட். அது சேல்ஸுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம டைப் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணி வைக்கலாம். வெரி குட். வேற என்ன பண்ணலாம்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சோல்டு இருக்கணும். அதை வந்து ஆட் பண்ணி கஸ்டமர் வாங்க இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகணுங்க. நம்பர் ஆஃப் கோக் சோல்ட், நம்பர் ஆஃப் காஃபி சோல்ட், அதையும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகே. அப்புறம் என்ன பண்ணோம்? வேற என்ன பண்ணோம்? வேற என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு மேம். சொல்லுங்க மேம். இப்போ ரீஸ்டாக் பண்றோம்ல மேம், ம். அது வந்து ஒன் டேல எத்தனை டைம்னாலும் ரீஸ்டாக் பண்ற மாதிரி யூஸ் பண்ணலாமா, இல்லைன்னா நம்மளா ஒரு மேக்ஸிமம் வேல்யூ எத்தனை டைம்ஸ் தான் ரீஸ்டாக் கூட பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கலாமா? இல்ல, இந்த கொஸ்டின் நம்ம கேட்கல. மேக்ஸிமம் ரீஸ்டாக் சொல்லலாம். இந்த கொஸ்டின் என்ன கேட்டது, எத்தனை தான் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குது. ஓகே. ஸோ அதனால நம்ம ஓகே. ஸோ நான் ரீஸ்டாக் நம்ம சொன்னது ஸ்பீக்கிங் ஆஃப் விச் இந்த உங்க கோட்ல அடுத்து என்ன பண்ணும்? ஒரு கஸ்டமர் வந்து சாமான் வாங்கிட்டு போன பிறகு என்ன சொன்னீங்க? சேல்ஸ் கால்குலேட் பண்ணோம் சொல்லியிருக்கோம். எத்தனை ஐட்டம்ஸ் டோட்டல் ஆஃப் சேம் ஐட்டம் எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் என்ன பண்ணோம்? இப்போ எவ்வளவு சப்ளை இருக்குன்னு செக் பண்ணணும். ஓகே, இப்போ எவ்வளவு சப்ளை இருக்குன்னு பார்த்துட்டு அதை என்ன பண்ணோம்? அதுல வந்து இந்த 20% குறைஞ்சிருக்கு ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அப்புறம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸோ ரீஸ்டார்ட் பண்ணணுமா வேணாமா செக் பண்ணணும். எஸ் மேம். Right? So, okay. Somebody else had something else? வேற என்ன சொல்லுவாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து அடுத்து ரீஸ்டார்ட் பண்ணுமா இல்லையா? சரியா? ஸோ இதான் ஓகே. ஸோ ஓவரால் திஸ் இஸ் அ ப்ரோக்ராம். திஸ் இஸ் இட்ஸ் கோயிங் டு வொர்க். ஸ்டார்டிங் வேல்யூ வச்சுப்போம். ஒவ்வொரு கஸ்டமரும் வர ஈச் கஸ்டமர் கிட்ட கேட்க போறோம் நம்ம என்ன வேணும், எத்தனை ஐட்டம் வேணும், அந்த இன்ஃபர்மேஷன் தட்ஸ் தி இன்புட் ஃப்ரம் ஒன் கஸ்டமர். ஒவ்வொரு கஸ்டமர் கிட்ட இருந்து அந்த இன்புட் வந்த உடனேயும் we have to do all these calculations. சேல்ஸ் எவ்வளோ, டோட்டல் நம்பர் எவ்வளோ ஆச்சு, ரீஸ்டாக் பண்ணணுமா வேண்டாமா. ரீஸ்டாக் பண்ணோம்னா அந்த ரீஸ்டாக் கவுண்டரை இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை then keep on doing this until whatever நம்மளோட எக்ஸிட் கிரைட்டீரியா ஒன்று வச்சுக்கணும். நம்ம இந்த கேஸ்ல 10 கஸ்டமர் வரைக்கும் நம்ம பண்ணலாம். 10 கஸ்டமர் இன்புட் பண்ண பிறகு நம்ம முடிச்சிடலாம், கோடை முடிச்சிடலாம். That's something, even though இந்த கோட்ல வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லலை, நான் எப்படி எக்ஸிட் பண்றதுன்னு நான் சொல்லலை. இந்த கோட்ல யூ கேன் புட் எனி கண்டிஷன். நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் எண்டட் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். 10 கஸ்டமர் வர வரைக்கும், இல்ல 5 தடவை ரீஸ்டார்ட் பண்ண வரைக்கும், சம்திங் லைக் தட். உங்க இஷ்டம். இல்ல கவுண்ட் வந்து சேல்ஸ் வந்து 1000 rupees வந்து நான் 1 lakh rupeesக்கு சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா then I'm going to end it. Anything you can decide how you want to end that program. சரியா? புரியுதா? எப்படி ப்ரோக்ராம் எண்ட் பண்றதுன்னு புரியுதா? என்ன கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்? Anybody want to repeat what I just said? Arvind? Are you there, Arvind? இல்லையா? Somebody else? மகா விக்னா. என்ன கேட்டேன்? கொஸ்டின் மட்டும் அவசியம் ரிப்பீட் பண்றீங்களா மேம்? இங்க நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு மேம். ஓகே. இந்த ப்ரோக்ராமை எண்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்? ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டே இருக்க முடியாது. கடையை சம் பாயிண்ட் கடையை க்ளோஸ் பண்ணணும் இல்லையா? என்ன கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் கடை கேஃபே எண்ட் பண்றதுக்கு? ஒரு கமெண்ட் மாதிரி கேட்கலாமா மேம்? நோ மோர், நம்ம அந்த ஃப்ரூட் ப்ராப்ளம் பண்ண சரி, நோ மோர் தட்ஸ் ஆல் சொல்ற வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணலாம் மேம். அது ஒரு கஸ்டமருக்கு. கஸ்டமர் கமெண்ட் டெல் மீ கடையை மூடுங்கன்னு சொல்ல முடியாது. கஸ்டமர் வந்து இது போதும்னு சொல்லலாம். எனக்கு வடை மட்டும் போதும். கஸ்டமர் கேன் சே. அந்த கேஃபே ஓனர் வந்து எப்ப வந்து கடையை மூடுறதுக்கு what are the different conditions?
that we can நம்ம யூஸ் பண்ணலாம். ம் மேம் அது ஒவ்வொரு கஸ்டமரோட இது அவங்க வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட டைம் வந்து நம்மளா அதாவது அந்த ஓனர் வந்து என்ட்ரு பண்ற மாதிரி பண்ணலாம் மேம். இப்போ நைட் 8 PM ஆயிடுச்சுன்னா அது வந்து டோட்டலா ஸ்டாப் ஆகும். correct, you can do that. That's a good idea. You can do that. So time is one thing. இப்போ டைம் இன்புட் ஆவாங்க நம்ம இப்போ என்ன டைம் கேட்டுக்கணும். So that's one way to end. அது ஒண்ணு. Number of restocks. Correct. That's another option. ஒரு 10 தடவை ரீஸ்டாக் பண்ணா இப்போ நம்ம வந்து அந்த ஓனர்ட்டே கேட்கலாம் மேம், நம்ம வந்து இன்னும் நீங்க வந்து இந்த சேலை கண்டினியூ பண்ண விரும்புறீங்களா அப்படின்ட்டு. ஓகே, சோ இன்னொரு இன்னைக்கான இன்புட் சேல் நீங்க ஓகே கரெக்ட் ஓகே தட்ஸ் an idea too. That's an idea. Yeah. சோ நீங்க வந்து நம்மள இந்த ப்ரோக்ராம் டிசைட் பண்ணாம மேபி தனியா ஓனருக்கு क्वेश्चंस ஒவ்வொரு தடவையும் ஓனருக்கு ஓகே கரெக்ட் we can do that. Sure. அப்புறம் வேற என்னலாம் யூஸ் பண்ணலாம் நம்ம? மேம் ரீஸ்டாக் பண்ணியே உங்களுக்கு ஸ்டாக் காலி ஆயிடுச்சுன்னா கடையை க்ளோஸ் பண்ணிடலாம் மேம். அதுதான் கரெக்ட், அதுதான் சொல்றோம் நம்ம. நம்பர் ஆஃப் ரீஸ்டாக்ஸ் we say this is the number of 5 தடவை பண்ணாலே போதும், எனக்கு அதுக்கு மேல தேவையில்லை. ரைட், so that's the number of restocks நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேற இது சொன்னா இல்லையா டோட்டல் சேல்ஸ். என்னோட சேல்ஸ் அமௌண்ட் இன்னைக்கு வந்து எனக்கு 1000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா போதும் எனக்கு, அவ்வளவுதான். That's all I want to do. I'm going to end it. I can use that as an information to end whatever ரூபாய் 1000 ரூபாய் 10,000 ரூபாய் whatever it is. Right, that can be another one. So இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம கொடுக்கலாம் ஹோம்வொர்க் ப்ராப்ளம்ல எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல, இந்த இதை யூஸ் பண்ணி கடையை க்ளோஸ் பண்ணுங்க நம்ம சொல்லல. So it's up to you. நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். யூஸ் your own imagination and then decide how to end. சரியா? இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுது, கொஸ்டின் புரிஞ்சுது இல்லையா? எவ்ரிபடி கிளியர்? ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கிளாஸ்ல இப்போ ஸோ ஓகே ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டின். அப்போ ஸ்டார்டிங் தி செட் ஸ்டார்டிங்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் வச்சிருக்க போறோம் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்ல? மேபி கதிரேஷ் கேன் டைப் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டார்டிங்லயே வச்சுக்க போறோம், அதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம், என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் போடுங்க பார்க்கலாம். நம்ம வடை வச்சுக்கலாம். ஓகே, சரி, ஓகே 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 சரி, அடுத்து என்ன வச்சுக்கலாம்? வேற என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? இது வந்து நீங்க ஸ்டாக் போட்டிருக்கீங்க, ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்குன்ற ஸ்டாக் போட்டிருக்கீங்க. ஓகே, அடுத்து வேற என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? ஸ்டார்டிங்ல நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளா முதலே டிசைட் பண்ணி வைக்கணும். மேம் அந்த குவான்டிட்டி வந்து 20% டவுன் போகும்போது திரும்ப ரீஸ்டார்ட் பண்றது அதை கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் அதுக்கு? இப்போ அந்த வடை கவுண்ட் இருக்குல்ல மேம், அதை வந்து இது அந்த ஃபார்முலா யூஸ் டிஸ்கவுண்ட் பார்க்கறது, அது வந்து 20 வரும்போது இது பண்ற மாதிரி போகுது. ஆமா, சோ பேசிக்கலி அந்த கவுண்ட் எத்தனை டிஃபரெண்ட் கவுண்ட் நீங்க வச்சிருக்க போறீங்க? ஒண்ணு வந்து வடையோட ஒரிஜினல் சப்ளை கவுண்ட் 100ன்றது என்னோட சப்ளை கவுண்ட். இன்னொரு கவுண்ட் என்ன? வடை எடுத்துக்கிட்டோம்னா வேற இன்னொரு கவுண்ட் ஆஃப் வடை என்னது? எப்ப எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம?
நம்ம எவ்வளோ வடை வாங்குறோம் அப்படின்றது. ஆமா கரெக்ட், எவ்வளவு வித்துது, எஸ் மேம். ரைட்? சோ ஃபார் எத்தனை விட வித்திருக்கோன்றதுக்கு நம்ம அந்த இன்னொரு கவுண்ட் வச்சுக்கணும் இல்லையா? எஸ் மேம். அது எப்படி போடலாம்? சோல்டு வடை. சோல்டு விட. அது 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 என்ன? கரெக்ட் கரெக்ட், இன்டிஜர் ஸ்டார்டிங் வித் 0 டிஃபால்ட் வேல்யூ. ஓகே, அது மாதிரி வேற என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் வடைக்கு? மேம் எல்லா இதுக்கோட பிரைஸோட வேணுமா மேம்? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. You need the price also. Okay. எவ்வளோ நம்ம ஊர்ல வடை எவ்வளோ? கடையை பொறுத்துதா வடை எவ்வளோ? 40. ஓகே, கோக்கெல்லாம் எவ்வளோ? கோக்கெல்லாம் கடையில் வாங்கினா எவ்வளோ? ஒரு பாட்டில் கோக் எவ்வளோ? 20 to 25 something. எவ்வளோ? 20 to 25 rupees ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. அப்புறம் ஓகே சரி. ஸோ இது வந்து நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம சொன்ன மாதிரி we have defined. வேற என்ன டிஃபைன் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல? ஸோ இதுக்கு போட்ட மாதிரி திஸ் இஸ் ஹவ் யூ திங்க். இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டோம். பட் எனி ப்ராப்ளம், நீங்க ப்ராப்ளம் வந்ததும் திஸ் இஸ் ஹவ் யூ சிட் டவுன் அண்ட் திங்க். ஓகே, இதெல்லாம் எனக்கு இன்புட்டு, இதெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் வச்சிருக்கணும், டிஃபால்ட்ல ஆரம்பிக்கணும், இதுதான் என்னோட அவுட்புட். இந்த அவுட்புட் வர்றதுக்கு நான் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் யுவர் திங்கிங் ப்ராசஸ். So we spent about 30 minutes, 45 minutes just to talk about the problem, which is what நீங்க எல்லாருமே அப்படிதான் பண்ணணும். வீட்டில் உட்காந்து பண்றீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா திங்க் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பண்றதுக்கு நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவை. So that is going to take you more time than to write the program itself. சரியா? So this is the thinking process which you have to learn how to do it. ஏன்னா ரியல் லைஃப்ல போய் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்க ப்ரோக்ராமை திருப்பி பண்ண போறது கிடையாது. So this is called the requirements, right? நான் என்ன ப்ராப்ளம் கொடுத்துக்கிறோம், this is called the requirements for the application. And you need to understand the requirements and decide எங்க ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணும், என்ன இன்புட், கஸ்டமர் கிட்ட என்ன வாங்கணும், ஓனர் கிட்ட என்ன வாங்கணும், அவுட்புட்ல என்னென்ன கொடுக்கணும், இதெல்லாம் தான் நீங்க திங்க் பண்ண போறீங்க. This is a process. This is exercise that you have to keep on doing. அதனால தான் நான் வந்து மோர் ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி ஐம் ட்ரைங் டு கிவ் யூ ஹோம்ஒர்க் ஸோ தட் யூ கேன் திங்க். யூ ஆர் நாட் ஜஸ்ட் ரைட்டிங் சம்திங். திங்க் பண்ணி ஓகே இது இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே, நவ் பிஃபோர் வி ப்ரொசீட், இப்போ வந்து கதிரேஷ் நீங்க வந்து போட்டிருக்கீங்க வடை கவுண்ட், கோக் கவுண்ட், காஃபி கவுண்ட். ஸோ அப்புறம் வடை இவ்வளோ சோல்டு வடை, சோல்டு கோக், சோல்டு வடை காஸ்ட், கோக் காஸ்ட், காஃபி காஸ்ட். இது வந்து இந்த காஃபில 3 ஐட்டம் இருக்கு, நீங்க போட்டீங்க. பட் நான் சொல்றேன், என்னோட கடை பெரிய கடை. நான் வந்து சும்மா வடை கோக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். I'm gonna have sandwich, I'm gonna have pizza, I'm gonna have ice cream. என்ன பண்ணுவீங்க? So I'm gonna have pizza. என் கடையில இப்ப 3ல ஆரம்பிச்சேன் நானு. இப்போ வந்து பீட்சா ஆட் பண்ண போறேன் நான். என்ன பண்ணும்? மேம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு நம்ம ஒரு லிஸ்ட்ல வச்சுக்கலாம். என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு ஒரு லிஸ்ட்ல வச்சுக்கலாம். ஓகே, எப்படி பண்ணுவீங்க? எழுதுங்க, அதுக்கு கூட எழுதுங்க. ஓகே,
தட்ஸ் ஒன் லிஸ்ட். அப்புறம் வேற என்ன பண்ணோம்? அதோட ரேட்லாம் ஒரு இதில் வச்சுட்டு ஓகே, ஜஸ்ட் கீப் கோயிங். என்னெல்லாம் சேஞ்ச் எல்லாம் என்னென்ன சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. காஸ்ட் லிஸ்ட்டும் இப்படி கொடுத்துறடா. Cost of items, right? So okay, so now we move now in the list நம்ம முதல்லயே பண்ணோம் இல்லையா? List is one of the things we learned. And இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியுதா ஏன் எப்போ லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம், எப்போ ஜஸ்ட் ஒரு வேரியபிள் யூஸ் பண்றோம்னு? புரிஞ்சதா எல்லாருக்கும் ஏன் பண்றோம், எதுக்கு இப்போ லிஸ்டா மாத்திட்டோம்? வடையில இருந்து ஓகே, காஸ்ட் ஆஃப் லிஸ்ட் என்ன பண்ணுவீங்க? காஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், நாட் காஸ்ட் லிஸ்ட், காஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் லிஸ்ட். ஏன் பண்றோம்? Who can explain me why we are doing it this way? நம்ம இப்போ வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணி போடுறதுக்கு மொத்தமா ஒரு லிஸ்ட்ல போட்டு வச்சுட்டா It's easy to index, right? Use பண்ணிக்கலாம் அந்த ரீசன் காண்டி. ஓகே, so that is the list. இப்போ வந்து இந்த லிஸ்ட் இப்போ 15, 10, 20 இப்படி போட்டாங்கன்னா எப்படி நமக்கு தெரியும் காஃபியோட விலை வந்து 15 இல்ல வடையோட விலை வந்து 15 சொல்லிட்டு? மேம் லிஸ்ட்ல அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் தானே மேம்? A of I double equals B of I தானே? ஸோ அதனால அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை யூஸ் பண்ணி நம்ம அசோசியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே காஃபி ரிலேட்டட், செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே வடை ரிலேட்டட், அந்த மாதிரி அசம்ஷன், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அகிலேஷ்? பிகாஸ் இந்த ஹோம்ஒர்க் வந்து I want you guys to learn about functions and how to think. The whole codeium, we are going to keep it for vadai only. We're going to keep the code simple. Next to homework, it's going to be using the list. சரியா? அதனால இப்போதைக்கு வடையை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணலாம். So everybody pay attention. இந்த ஹோம்ஒர்க் இன்னைக்கு கிளாஸ்ல we are doing it just for vadai. And I don't know how far we will go. 20 ஆச்சு எனக்கு. So we have another 30-40 minutes. We'll just try to do it with vadai, not the whole thing, because I also want to go over the fruit supply way. Because அதுலயும் questions இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? So I want to go over that too. இதுல வந்து இந்த example நீங்க when you go do the homework, do it only for vadai, just to keep it simple. உங்க focus என்ன இருக்கணும்னா இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது. I don't want to confuse it with list and everything. We'll take care of it in the next class. சரியா? Focus with one. வடையாவும் இருக்கலாம், whatever உங்களுக்கு என்ன பிடிக்கும். பீட்சா பிடிச்சுன்னா பீட்சாவை மாத்திக்கோங்க. அதான். அண்ட் இந்த இதில் என்ன கேட்டிருக்கு? It says use functions to restock. So can you write அந்த ரீஸ்டாக்ன்ற ஃபங்க்ஷனை மட்டும் டிஃபைன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரிமூவ் எவ்ரிதிங், ஜஸ்ட் கீப் வடை ரிலேட்டட் மட்டும் வச்சுக்கோங்க. காஃபி கோக்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிட்டு the only thing we are going to do now is write the function for restocking. அதுக்கு என்ன பண்ணும்? ரீஸ்டாக் ஃபங்க்ஷன் அப்படின்றது எப்படி எழுதுவீங்க? You guys discuss and tell me. வேற யார் சோஃபார் பேசவே இல்லை? பேசாதன்னு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க பார்க்கலாம். ரீஸ்டாக் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணும்? What should be the input parameter? What should it do? What should be the output parameter? Or what is the return value? Restart. Restart என்ன பண்ண போகுது? என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் தமிழ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரீஸ்டார்ட் ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணணும்? அந்த ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன? ரம்யா?
Soumya, are you there? வேற யாரும் நான் பேசுறது கேட்கவே இல்லையா? மேம் ஓகே, இல்ல அப்படி சைலண்ட் ஆயிடுறீங்க, எனக்கு டவுட் வருது. நான் பேசுறது கேட்குறீங்களா, இருக்கிறீங்களா இல்லையா சொல்லிட்டேன். ஓகே, somebody tell me ரீஸ்டாக் ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன? எதுக்கு ரீஸ்டாக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்? மேம் இப்போ நம்மளுடைய ஸ்டாக் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அகைன் அதை ஃபில் பண்ணுவோம் மேம். ஃபில் பண்ணோம், ஃபில்லும் பண்ணோம். அப்புறம் இன்னொன்னும் பண்ணோம். என்ன சார் இருக்கா? ரீஸ்டாக் வந்து கவுண்ட் பண்ணணும். எஸ், ஓகே. ஸோ அதான் இந்த ஃபங்க்ஷன் பண்ண போகுது, சரியா? ரீஸ்டாக் ஃபங்க்ஷன் அதை தான் பண்ண போகுது. அப்போ என்ன பண்ணுவோம் இந்த கோட்ல? இன்புட் என்னவாக இருக்கலாம்? இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்புட் வரும்? ஒன்னு ரீஸ்டாக் கவுண்ட் மேம். What do you mean? Okay, one restart count. Okay. அப்புறம் வந்து அந்த இது ஃபுல் சப்ளை இருக்கிற ஒரு இது நான் வந்து 2 விதமா எடுத்துக்கேன் மேம். லைக் அந்த ஃபுல் சப்ளை இருக்கும்போதே அதை வந்து அப்படியே இன்னொரு இதுல காப்பி பண்ணிக்கிறேன் மேம். இப்போ வடை இருக்கு, வடையோட ஃபுல் சப்ளை, வடை கவுண்ட் இருக்கு. வடை கவுண்ட் 100 இருக்கு மேம். ஸோ நான் இன்னொரு வேரியபிள்ல அந்த வடை கவுண்ட் வந்து அந்த அப்படியே இது ஸ்டோர் பண்ணிக்கிறேன் மேம் 100. அந்த வேரியபிள் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மேம். அது வந்து இப்போ நான் அதுதான் மேம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் யூஸ் பண்ணுவேன். என்னன்னா வந்து 100 வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட் யாராவது வாங்குறாங்க அப்படின்னா அதுல இருந்து ரெடியூஸ் ஆயிட்டு அந்த புதுசா நான் ஸ்டோர் பண்ணது. அது சோல்டு வடை. எஸ் மேம். அது வந்து இப்போ வந்து இல்ல மேம், சோல்டு வடை கிடையாது மேம். லைக் இப்போ அதுல இருந்து நமக்கு மைனஸ் ஆகும்ல மேம், ரெடியூஸ் ஆகும்ல மேம். ஆமா. சோ இப்போ இந்த ஓகே, சோ இந்த ஃபங்க்ஷன் பண்ணும்போது the function only knows input என்னென்ன கொடுக்கலாம்னு சொல்லுங்க பார்த்தோம். Everybody think on your own, because இது வந்து it can be இந்த ரீஸ்டாக் ஃபங்க்ஷன் நிறைய விதமா எழுதலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி திங்க் பண்றீங்களோ அந்த மாதிரி எழுதலாம். இப்படித்தான் எழுதணும்ன்றலாம் கிடையாது, ரைட்? இப்ப அழகர் சாமி வந்து அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னு சொல்றாங்க. சொல்லுங்க, நீங்க என்ன திங்க் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இதுல என்ன இன்புட் என்னென்ன கொடுக்க போறீங்க? வடை கவுண்ட் கொடுக்கலாம். ஓகே, நவ் கீப் இன் மைண்ட், அந்த இன்புட் பராமீட்டர் கொடுக்கும்போது அந்த நேமும் அந்த லைன் நம்பர் 7ல போட்டிருக்கீங்கல்ல, அதெல்லாம் குளோபல் வேரியபிள்ஸ். உங்களுக்கு மீனிங் தெரியுமா? என்ன குளோபல் வேரியபிள்னா என்ன, லோக்கல் வேரியபிள்னா என்ன? உங்களுக்கு தெரியும்? everybody else know what local variable, global? Yes ma'am. Okay, something to go read. Okay, make sure. Oh, I forgot to mention, யாருமே நோட் எடுக்கலையா? யாருமே நோட் எடுத்தீங்களா? Okay, I got that from somebody. Can somebody remember என்ன படிச்சு என்ன டிஸ்கஸ் பண்ண ஓவராலா திங்க் பண்ணோம்? ஸோ யாருன்னா ஞாபகம் இருந்ததுன்னா I should assign somebody. Classல attention. Who can do it? Who paid attention? I mean, I'm sure everybody paid attention, but who can just ஞாபகத்துல வச்சு எழுதி பண்ணுங்க? மகாவிக்னா, can you do it? Yes, ma'am. Okay, எதுவும் ஞாபகம் இருந்ததா எல்லாம் போட்டு நீங்க போட்டுங்க. Okay, one of the things I want you all to read about is global variable names and local variable names. Yeah, and so make sure what I count is a global variable because you are defining it for the entire program. அந்த வேல்யூவும் இந்த டிஃபைன் லைன் நம்பர் 11ல ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல கொடுக்கறதுக்கும் try to give it different names. சரியா? ஓகே, இப்போ என்ன வேல்யூ என்ன நேம் கொடுக்க போறீங்க? ரீஸ்டார்ட் ஃபங்க்ஷன். அழகர் சாமி மேம், வடை கவுண்ட் அதை வந்து வடைனும் சோல்டு வடையை சோல்டுனும் வடை காஸ்ட்னு மாத்திட்டாங்க. No. Keep the vadai there because it's easy to understand. Maybe you can call the vadai counter nana irundha adu vadai supply nu potrukanga because that is your original supply or something like that. Try to give it a little bit more meaningful name. So yeah, so the count into you can change it. Yeah, call it vadai original supply or something like that. Okay, supply, that is your supply there.
ஸோ சம்திங் லைக் தட். ஓகே, இந்த ரீஸ்டாக்ல என்ன கொடுத்தீங்க? அழகர் சாமி கொஞ்சம் வேகமாக சாமி பார்த்தோம், டைம் ஆயிடுச்சு எனக்கு. என்னென்ன போடுவீங்க மேம்? இதுல வந்து நம்ம XY அப்படியே போட்டுக்கலாம் மேம். ஏன்னா இது வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை எடுத்துக்கலாம் மேம். ஓகே, சரி, நீங்க சொல்லுங்க எப்படி எப்படி போட்டீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். சொல்லுங்க, என்ன போடுவீங்க? என்ன இன்புட்டுங்க? இன்புட் ஆர்குமெண்ட்ஸ். வடை சப்ளைக்காக நான் இங்க எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன் மேம். சரி, சார். ஓகே. அப்புறம் வந்து அந்த ரீஸ்டாக் கவுண்ட்டுக்காக ஆர்னு போட்டுக்கிறேன் மேம். எக்ஸ் பதிலாக எஸ் போட்டுக்கிறேன் மேம். இங்க வந்து எக்ஸுக்கு பதிலாக எஸ். ஸோ ஓகே, நீங்க போடுறீங்க, பட் நெவர் எவர் யூஸ் single characters variable names except for very rare condition for you can follow, but no, argument names can never be singular. ஏன்னா anyways when somebody is looking at the function name, it should be readable. ரீடபிள்னா என்ன மீனிங்? யாருன்னா வந்து பார்த்தாங்கன்னா, நார்மலி ஃபங்க்ஷன்ஸ் வந்து the way it works, இது பெரிய இது இருந்ததுன்னா பெரிய அப்ளிகேஷன்ல கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவாங்க, மிச்ச பேர் வேற ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவாங்க, மிச்ச பேர் எல்லா ஃபங்க்ஷனையும் கரெக்ட் டைம்ல கால் பண்ணி பண்ணுவாங்க. உங்க கோடு மித்தவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும்னா it has to be readable, which means all the variable names should reflect the purpose of the variable. x yன்னு போட்டா எந்த பர்பஸும் கிடையாது, எஸ்பெஷலி ஃபங்க்ஷன் நேம்ஸ், பிகாஸ் நிறைய பேருக்கு டாக்குமெண்டேஷன் பின்னாடி we'll study. உங்களுக்கு API-னா என்னன்னு தெரியுமா? Anybody know what API means? API. The letter A, the letter P, the letter I. Anybody know what APIs mean? Application Programming Interface. அதுக்கு என்ன மீனிங்? நான் மொபைல் அப்ளிகேஷன் நடத்தப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால தெரியும். Okay. Okay. So anyway, application program interface என்ன API என்னன்னா, you can use functions that somebody else wrote. சரியா? மித்தவங்க பண்ணதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய அப்ளிகேஷன், வெதர் அப்ளிகேஷன் எழுதுறான்னு வச்சுக்கோங்க. let's say somebody is writing a project that shows the weather. இன்னைக்கு நீங்க மதுரையில எவ்வளவு வெயில் அப்படி பார்க்கறதுக்கு வெதர், அது வந்து பப்ளிக்கா நிறைய பேர் அந்த ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை பண்ணி அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் காட்டிடலாம். அப்ப அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன்னா எப்படி வெதர் கால்குலேட் பண்றாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு வெதர், இன்னைக்கு வெதர் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு இன்புட் வந்து ஊர் பேர், மதுரையோ ஒரு பின்கோடோ ஊர் பேரோ இன்புட், அதுதான் எனக்கு தெரியும். ஃபங்க்ஷன் நேம் தெரியும், அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் என்னென்ன வேணுங்கிறது தெரியும். வந்து எப்படி பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியாது, அவசியம் இல்லை எனக்கு, பிகாஸ் ஐ எம் நாட் அ வெதர் எக்ஸ்பர்ட். அதனால எப்படி வெதர் கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியாது. பட் ஐ கேன் கால் த வெதர் ஃபங்க்ஷன். அப்போ அந்த வெதர் ஃபங்க்ஷனோட டாக்குமெண்டேஷன் போய் பார்த்தேன்னா, இட்ஸ் கோயிங் டு சே வெதர் இன்புட் இஸ் சிட்டி நேம் ஆர் சிட்டி பின்கோட், அவ்வளோதான். அதை வச்சுட்டு தான் ஐ கேன் ஈஸிலி கால் த ஃபங்க்ஷன். ஐ நோ, ஓ ஓகே, அவங்க வந்து வெதர் நேம்ன்றதுனால இட்ஸ் கோயிங் டு பி a string, I'm going to give பின்கோடுன்றதுனால இட்ஸ் கோயிங் டு பி another string with numbers. Right? அதனால it should be very easily understandable for anybody who is calling your function. அந்த reason காண்டி your input, your functions can never have single letters. It has to say the name of the purpose of that variable. The actual value, yes, call பண்ணும்போது method. என்னோட weather functionல my input is going to be city name, whatever city name. Actual value வந்து மதுரை. நான் கால் பண்ணும்போது நான் மதுரைன்ற வேல்யூ கொடுக்க போறேன். But the actual the function name வந்து it should contain the proper name. So இந்த கேஸ்ல என்ன கொடுப்பீங்க? With that in mind, இந்த கேஸ்ல என்ன பண்ணுவீங்க? ரீஸ்டார்ட் ஃபங்க்ஷனுக்கு என்ன கொடுக்க போறீங்க? வடை கவுண்ட். வடை கவுண்டா? ஓகே ஓகே. வடையோட என்ன கவுண்ட் இது? வித் கவுண்டா, ஒரிஜினலா எவ்வளவு இருக்கணும்ன்ற கவுண்டா, வாட் கவுண்ட் ஆஃப் வடை? வடை கவுண்ட் கேன் ஹேவ் மெனி திங்ஸ். எந்த வடையோட என்ன கவுண்ட் இது?
Sold வடை value. கவுண்டர் சோல்டு வடை கவுண்டா? ஓகே ஃபைன். சோல்டு வடைனா சோல்டு வடை போடுங்க. ஓகே சோல்டு வடை அது ஆல்ரெடி குளோபல் வேரியபிளா இருக்கு. இருக்கு. So give it something else. சோல்டு வடை கவுண்ட் something like that. அதாவது எனக்கு மேம் இன்னும் தெரியாது நீங்க என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது. சொல்லுங்க சொல்லுங்க. மேம் இப்படி கொடுக்கலாமா மேம்? ஒரிஜினல் சப்ளையும் இப்போ கரண்ட் சப்ளை. கரண்ட் சப்ளை இஸ் another word. Yes, you can do that. இப்ப எனக்கு தெரியாது. அதாவது இந்த ரீஸ்டார்ட் ஃபங்க்ஷன் நீங்க என்ன பண்றீங்க? whoever Alagat Sami is going to do அவரோட என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியாது. அதனால I'm not able to give a suggestion. அவரோட மனசுல இந்த ரீஸ்டார்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்றது எனக்கு தெரியாது. ஸோ Alagat Sami, you tell me whatever உங்க பிளான் என்ன, உங்க ரீஸ்டார்ட் ஃபங்க்ஷனோட பிளான் படி என்ன நேம் கொடுக்கணும் நீங்க சொல்லுங்க. பட் எனக்கு தெரியாது நீங்க என்ன பண்ண போறீங்க. சொல்லுங்க என்ன பண்ண போறீங்க? சோல்டு வடை கவுண்டா? என்ன கவுண்ட்? மேம் அந்த ஒரிஜினல் சப்ளை அப்புறம் கரண்ட் சப்ளை அப்படியே கொடுத்துக்கலாம் மேம். சரி கரண்ட் சப்ளை. ஓகே சரி. அப்புறம் வந்து ரீஸ்டாக் உரிய அக்கௌண்ட்டுக்கு ம் ரீஸ்டாக் கவுண்ட் கொடுத்துக்கலாம் மேம். ரீஸ்டாக் கவுண்டர் என்ன மீனிங்? நம்பர் ஆஃப் ரீஸ்டாக் வந்து நான் எஸ் மேம். ரீஸ்டாக் கவுண்ட் அது ஒரு இன்புட்டா? ஓகே எஸ் மேம். அது வந்து நம்ம முன்னாடி 0 கொடுத்துக்கலாம் மேம். அது எவ்வளோ டைம் அது இதாகுதோ அப்போ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். சரி got it. ஓகே வேற அதுதான். எஸ் மேம். ஓகே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ண போறோம்? இந்த ஃபங்க்ஷன் என்னென்ன இந்த பண்ண போகுது? ஃபங்க்ஷன் கீழே இப்போ கரண்ட் சப்ளை வந்து நான் இப்போ ஒரிஜினல் சப்ளைல இருக்கிறத கரண்ட் சப்ளைக்கு இப்போ ஸ்டோர் பண்றேன் மேம். ஓகே சொல்லுங்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க. கரண்ட் சப்ளை ஈக்குவல் டு ஒரிஜினல் சப்ளை. ஓகே ஸோ ரீஸ்டாக் கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1. ஓகே ஓகே ரீஸ்டாக் கவுண்ட் ஈக்குவல்ஸ் பிளஸ் ஈக்குவல்ஸ் 1. ஓகே எஸ் மேம் அவ்வளோதான் மேம். அப்புறம் வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு கீழே கால் பண்ணிக்கலாம். மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். மேம் இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை ஒரு இடத்துல கால் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல வந்து ரீஸ்டாக் கவுண்ட் வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு மேம். அகைன் நான் மறுபடியும் வேற ஒரு இடத்துல கால் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கவுண்ட் எனக்கு இருக்குமா இல்லை புதுசாக தான் இருக்குமா மேம்? இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா 11 to 13 அதுல வந்து நீங்க ஒன்னும் ஒரிஜினல் என்ன கொடுத்தீங்க? பிகாஸ் யூஆர் அப்டேட்டிங் the restock countன்றது it's an argument. You are giving it as an input parameter. It's not a global variable. It has become a local variable. Meaning அந்த டெஃபினிஷனுக்கு உள்ள என்ன நடக்குதோ அதான். ஸோ ஒன்ஸ் இந்த டெஃபினிஷன் வெளியில வரும்போது இட்ஸ் going to lose its value. So in my opinion உங்க ரீஸ்டாக் கவுண்ட் should be a global variable. இந்த குளோபல் வேரியபிளா பண்ணா என்ன பண்ணும்? நான் வந்து கீழே கால் பண்ணும்போது அந்த குளோபல் வேரியபிளோட நேம் போட்டு No, I think Kadresh is trying to do it. I think you're doing it right. Kadresh, go ahead and do it. Okay. And then remove it from the input parameter. Okay. All right. Okay. So what did we do? இப்போ என்ன பண்ணணும்? We just made some changes. என்ன பண்ணணும்? Okay, it's a homework for everybody. You all have to go read what's the global variable, what's the local variable, what's the scope of a variable. இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா அந்த ரீஸ்டாக் கவுண்ட்ன்றத இட்ஸ் a global variable, which means அந்த டெஃபினிஷன் அந்த வேரியபிள் எங்க டிஃபைன் பண்ணிருக்கோமோ அது வந்து அவுட்சைட் ஆஃப் தி அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எனி ஃபங்க்ஷன். It's at the very top, starting like which means and the value and the variable is available for all the functions and the main application. Enga value change aanalum change panna value is available throughout your code.
இதே இது நீங்க லைன் நம்பர் 12ல அந்த வேல்யூ அந்த நேமை கொடுத்துருந்தீங்கன்னா it becomes local to the definition function, the restart function only. புரியுதா? எஸ் So மேம் again, எஸ் மேம் இது படிக்கணும்னா you all have to go read about it. போய் you have to read about it. Maybe next time I have to remember to ask you all. போய் நீங்க வந்து read பண்ணாதான் understand. It's an important concept. இல்லைன்னா next classல I'll ask Anu to explain, Sunday classல I'll ask him to explain some more of this local variables and global variables. I'll do that too. But that is the reason. Restart அங்க போட்டோம்னா இப்போ லைன் நம்பர் 14ல ரீஸ்டார்ட் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணா இட்ஸ் அவைலபிள் த்ரூ அவுட். சரியா? Now my question is, what is the purpose of line number 13? எதுக்கு வந்து கரண்ட் சப்ளையை வந்து ஒரிஜினல் சப்ளை மாத்திரம்? ஏன்னா வந்து இங்க 20% டவுன் ஆயிடுச்சு மேம். அதனாலதான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்றோம் மேம். அந்த இந்த ஃபங்க்ஷனை 20% கால் டவுன் பண்ணி ஆச்சு, நம்ம வந்து எஸ் மேம் டவுன் ஆச்சா இல்லையான்றதையும் எங்க பண்ண ஒரு போறோம்? அது வந்து இஃப் கண்டிஷன்ல இந்த நம்ம அது ஜெனரல் நம்ம ப்ரோக்ராம் போடுறோம் மெயின் ஃபங்க்ஷன் மெயின் போடலாம் ஃபங்க்ஷன். மேம். தட்ஸ் த எஸ் மெயின் மேம் மெயின் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன்ல செக் பண்ணிட்டு இதை கால் பண்ண போறீங்க. So what my suggestion எஸ் would மேம் be, do the checking also here, because இன்னைக்கு 20% இருக்கலாம், நாளைக்கு வந்து 30% இருக்கலாம். இல்ல மேபி he'll change, maybe the cafe owner will change his mind. Okay, நல்லா போயிட்டு இருக்கு, 50% வரைக்கும் வெயிட் பண்ணா too late, I want to make it. So everything related to restock, do it all in one function. Everything related to restock, செக் பண்றது, எத்தனை பர்சன்டேஜ் செக் பண்றது, ஆட் பண்றது, கவுண்ட் பண்றது, do it all in restock function. அப்படின்ற கேஸ்ல எப்படி பண்ணுவீங்க? If that is the case, if you want your restock function to do everything related to restock, என்ன பண்ணுவீங்க? இந்த கோட் எப்படி மாற்றலாம்? Who can tell me? Not Alagasani, somebody else. Who can tell me to, so that this code can change? நீ வந்து ரீஸ்டார்ட் பண்ணணுமா, என்ன கண்டிஷன்ல பண்ணணும், எப்படி ரீஸ்டார்ட் பண்ணணும்? இந்த கோட் எப்படி மாற்றலாம்? எப்படி மாற்றலாம்? அரவிந்த், क्वेश्चन புரியல, ரிப்பீட் பண்ணுங்க. இந்த இப்போ ரீஸ்டார்ட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க லைன் நம்பர் 12ல, this restart function. I want this restart function to take care of everything related to restock. ரீஸ்டாக்ன்ற அந்த கான்செப்ட் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் பண்ணணும். அப்படி பண்றதுன்னா என்ன எழுதணும் இந்த கோட்ல? எவ்வளவு யூனிட் ரீஸ்டாக் கேட்கலாம்? எவ்வளவு யூனிட் ரீஸ்டாக் பண்ணணும்னு கேட்கலாமா? What do you mean by that? எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மேம் இப்போ ரீஸ்டாக் எவ்வளவு பண்றோம் கவுண்ட்? இப்போ 20% கீழே வந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு யூனிட் ரீஸ்டாக் பண்ணுவோம்? 100%-ஆ இல்ல ஒரிஜினல்? அது நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ்லயே we decided that ரீஸ்டாக்கோட டெஃபினேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியாச்சு. இஃப் யுவர் கவுண்ட் கோஸ் பிலோ 20%, restock it to 100%. That's the problem statement. So we already know that information. சரியா? அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இந்த லைன் நம்பர் 13 எப்படி மாற்றலாம் நம்ம? Okay, who else can tell me how to change? Vedabalan, are you paying attention? எங்க இருக்கீங்க? என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ரீஸ்டாக் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் செக் பண்ண போகுது. ரீஸ்டாக் பண்ணுமா வேணாமான்னு செக் பண்ணோம். செக் பண்ணா என்ன பண்ணோம்? எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம செக் பண்ணோம்? எந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு, அதை வச்சு என்ன கண்டிஷன் செக் பண்ணணுமா? இப்போ ஒரிஜினல் கவுண்ட் வந்து 20% டவுன் ஆயிடுச்சுன்னா
20%க்கு டவுன் ஆயிடுச்சுன்னா அதை வந்து சால்வ் பண்றோம் மேம் இந்த ரீஸ்டாக் ஃபங்க்ஷன். ஒரிஜினல் கவுண்டர் இந்த கேஸ்ல கரண்ட் சப்ளை. கரண்ட் சப்ளை. ஓகே, என்ன சார் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுங்க, டைப் பண்ணலாம். தென் ஸ்டேட்மெண்ட் போடுங்க. செக் பண்ண போறோம் நாம. செக். ஃபர்ஸ்ட் வந்து அது 20% போகணும், அதுக்கு ஒரு வேரியபிள். ஓகே, ஆல்ரைட். மேல குளோபல் இதுக்கு வந்து டவுன் சப்ளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேரியபிள் நேம். என்ன நீங்க என்ன சொன்னீங்க? வாட்ஸ் யுவர் சஜஷன் ஃபார் தி வேரியபிள் நேம்? மினிமம் சப்ளை, மினிமம் ஒரிஜினல் சப்ளை. ஓகே, மினிமம் ஒரிஜினல் சப்ளை. ஓகே, equal to 20 கொடுத்தேன். ஓகே. சரி. கரண்ட் சப்ளை எஸ் மேம். இஃப்ல வந்து இப்போ கரண்ட் சப்ளை இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஒரிஜினல் சப்ளைனா இங்க வந்து நம்ம திரும்ப ரீஸ்டாக் ஃபங்க்ஷன் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். Okay, if the current supply is less than or equal to, not equal to. See, 20 ஆகும் இருக்கலாம், இல்லை கடைசி கஸ்டமர் வாங்கினால 18 ஆகும் மாதிரியும் இருக்கலாம். Less than or equal to 20. So this is your condition for it to supply. Okay. Yes, ma'am. Then what do you do? நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, கோட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. என்ன பண்ணுவீங்க இது இருந்தா? Okay. Then you adjust the supply, increment your restock count. So that's my restock function. Already okay. அந்த லைன் நம்பர் 16ல என்ன பண்றோம்? லைன் நம்பர் 16ல current supply equal to original supply. அதுக்கு என்ன மீனிங்? What's the effect of that? சாலகர் சாமி நீங்க சொல்லுங்க. இப்போ based on what we discussed so far, line number 16 ஓட purpose என்ன? Is it correct? Or do we have to add anything more? மேம் இப்போ கரண்ட் எஸ் மேம் இப்போ கரண்ட் சப்ளையோட நம்ம அந்த ஃபுல் சப்ளை வர்றதுக்கு எவ்வளவோ அதை தான் மேம் ப்ளஸ் பண்ணணும். அதை ப்ளஸ் பண்ணாத நான் இங்கே வந்து கரண்ட் சப்ளை ஈக்குவல் டு ஒரிஜினல் சப்ளைன்னு போட்டிருக்கேன் மேம். ஸோ இப்போ எனக்கு இப்போ கரண்ட் சப்ளை வந்து 20 இருக்கு அப்படின்னா அந்த 20யோட எதை ஆட் பண்ணா நமக்கு வந்து ஃபுல்லா ஆகும் அப்படின்ட்டு 100 ஆகும். அப்படிதான் மேம். சரி, குட். ஓகே, அப்படி பண்றதுனா என்ன பண்ணணும்? That's some math function you have to do. Yes ma'am. அது வந்து in real lifeல அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணணும். நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ எங்கிட்ட 19 இருந்ததுன்னா ஆமா, so we'll go add it. That's fine. So we'll go add it. Let's say you added to the current supply, and then what happens? இப்போ ஒரிஜினல் சப்ளையோட கரண்ட் சப்ளை மைனஸ் பண்ணா எவ்வளவு இருக்கோ அதை அப்படியே ப்ளஸ் பண்ணிடணும் அந்த கரண்ட் சப்ளை. But it's okay. End of the day, because it's a program, we're just assigning it. Now current supply is restock பண்ணியாச்சு, அதனால current supply has become இது ஆயிடுச்சு 100 ஆயிடுச்சு இப்போ நமக்கு. Okay. I mean, yes, you are right. That's how you should do it, so that we know எவ்வளவு ஆட் பண்ணிட்டே வந்திருக்கோம்ன்றது நமக்கு தெரியும். Yes ma'am. ஆமா, அதனால நம்ம டோட்டல் இது கால்குலேட் பண்றதுக்காக நமக்கு தேவையானது. So you should do that. But because lack of time, 10 நிமிஷத்துல நம்ம கிளாஸ் முடிக்கிறோம். அதுக்காக நான் என்ன கேட்கிறேன், இப்போ இந்த கரண்ட் சப்ளை இங்க அசைன் பண்ணா அடுத்து என்ன பண்ணும்? ரிமெம்பர், கரண்ட் சப்ளை இஸ் லோக்கல் வேரியபிள், பிகாஸ் நீங்க ஆர்கியூமெண்டா கொடுத்துருக்கீங்க. அதை
இது நான் மெயின் Yes, ma'am. ஃபங்க்ஷன்ல வந்து எனக்கு இந்த அடுத்த மெயின் ஃபங்க்ஷன்ல போய் இந்த கரண்ட் சப்ளை நான் மாத்தணும் இல்லையா? எஸ் மேம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்போ அந்த வடை சப்ளை இருக்குல்ல மேம், ஸோ அதை வந்து நான் காப்பி அதான் பண்ணி இன்னொரு வேரியபிள் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன் மேம். ஸோ அதை வந்து இந்த கரண்ட் சப்ளையோட நான் இப்போ இது பண்ணிக்கிறேன் மேம். Your current supply is the argument. எஸ் மேம். Your அது வந்து இப்போ வடை supply is the actual value. நான் என்ன கேட்குறேன், இந்த definition, the define function, restock function has to return that value. எஸ் மேம். Yeah. So, okay, you know what I'm going to do? It's okay. Next class, Sunday class, we are going to talk more about this local variable, global variable, how to return. Adukku enna meaning in we'll see on Sunday's class. Because it looks like there's a confusion here. You need to understand it a little bit more. So, yeah. Okay, ma'am. So, because calling it and all that is a little bit complicated. Now, continue to write the actual code. By before Sunday, because நீங்க கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணா தான் உங்களுக்கு புரியும் என்னென்னலாம் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ல புரியலன்றதே எழுதினாதான் தெரியுது. So unless you sit down and write something, உங்களுக்கு தெரியாது என்னென்ன பிரச்சனை என்னென்னலாம். பிகாஸ் இவங்க எல்லாருக்கும் ஃபங்க்ஷனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. டிஎஃப்னு ஒரு கேரக்டர் ஒரு போடணும், அப்புறம் ஒரு நேம் கொடுக்கணும், அப்புறமா வேல்யூ, அது எல்லாருக்கும் புரியுது. தட்ஸ் நாட் a problem. அது ஆக்சுவலி எப்படி யூஸ் பண்றதுல எல்லாருக்குமே நம்ம கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எப்படி யூஸ் பண்றது ப்ராக்டிஸ் பண்ணத்தான் தெரியும். இன்னைக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுல now we realize that நீங்க வந்து குளோபல் வேரியபிள்ஸ் என்ன, லோக்கல் வேரியபிள்ஸ் என்னன்ற மீனிங் நமக்கு தெரியாது. எப்படி கரெக்டா யூஸ் பண்றதுன்னு தெரியல நமக்கு. So we'll cover it in the class. In Sunday's class we will cover that. But at the same time, I want you all to attempt this program. Write your own. இதுக்கு நிறைய இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல நிறைய எழுதலாம். நம்ம நீ கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண இல்லையா, அது ஃபுல்லா நம்ம எழுதலாம். எப்படி பண்றதுன்னு, எப்படி கஸ்டமர் கிட்ட இன்புட் வாங்குறது, எப்படி ஏர்ன் பண்றது, அது எல்லாமே ரைட் பேஸ்ட் ஆன் சோஃபா படிச்சதை வச்சு நீங்க எல்லாரும் எழுதலாம். ஸோ பை சண்டே ஐ வாண்ட் டு see each one of you your own attempt of this application in the program. எழுதுவீங்களா எல்லாரும்? I mean, இன்னைக்கு nobody did anything. I mean, I didn't see anybody anything coming from anybody. We also talked about இந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, பாஸ்வேர்ட் ப்ரோக்ராம், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி எல்லாரும் பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். I didn't see it. I think you guys are behind on all the homework. Maybe it's too many homework, that's fine. But I want to see some work happening every day. Something, unless you practice writing it, உங்களுக்கு வந்து மறந்து போயிடும். கிளாஸ்ல நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு மறந்து போய் 2 நாள் கழிச்சு வந்தா you're going to forget it. That's why it's the reason for homework. You have to attempt, sit down and write something for 30 minutes, 40 minutes. புரியுதா? இல்லைன்னா மறந்து போயிடும். We are learning quite a bit. So, before you guys come on Sunday, in the problem, everybody should have attempted. உங்களுக்கு என்ன முடியுமோ இது பேசியிருக்கேன், சோஃபா நிறைய பேசியிருக்கோம். At least write the pseudo code, if not the proper code. Write the pseudo code and try to understand. Anybody have any questions on how to do this program? So fruit vendor பார்க்கலன்னா which is okay, we'll see in the next class. But in the program I want everybody to write minimum at least pseudo code. எப்படி வந்து நீங்களா think பண்ணி write a flow chart. Any of this. புரிஞ்சுதா? And if you guys don't do it, என்ன பண்றது? Sunday. Anybody has a reason not to do it by Sunday? Internals எல்லாம் கேள்விப்பட்டேன். நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் Pseudo code, at least the pseudo code. Right in English. If conditions, whatever. Right? You have to attempt. இல்லைன்னா மறந்து போயிடும்.
இல்லைன்னா whatever we discussed, you guys are gonna forget it. Okay. 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 All right. Anything else? I'll leave. Okay. I should leave. Okay. If you have any questions, anybody has more questions, let me know. Yeah. We'll end the class. Recording start. Recording start. Yeah. And Magavik now post the notes, and I'll see if we can post the later for the recording. Yeah. Okay. All right. Bye, everyone. Bye, ma'am.